Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம ஒரு எஃபெக்டிவான ட்ரெண்டிங் ஹேர் சீரம் வீட்லயே எப்படி அலோ வேரா வச்சு பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். அலோ வேரா ரொம்ப ஒரு ஹெல்தியான இன்கிரிடியன்ட். இதை நீங்க இன்டர்னலா எக்ஸ்டர்னலா ரெண்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியா வீட்லயே பண்ணிடலாம். ஸோ இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு அலோவேரா செடி இப்படி தான் இருக்கும். இந்த அலோவேரா உங்களோட ஸ்கின்னுக்கு ஹேருக்கு ரொம்பவே நல்லது. இது உங்களோட wrinkles நல்லாவே ட்ரீட் பண்ணும், கொலாஜன் ப்ரொடக்ஷனை ஸ்டிமுலேட் பண்ணும், ஸ்கார்ஸை ரெடியூஸ் பண்ணும், wounds ஹீல் பண்ணும், அப்புறம் ஏக்னியை ட்ரீட் பண்ணும். நமக்கு இந்த ரெசிபிக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அலோவேரா ஜெல் தேவைப்படும். நான் ஆல்ரெடி அலோவேரா ஜெல் எப்படி பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அலோவேரா ஜெல் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் யூஸ்வலாக வீட்டில் எந்த தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அதே சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் வந்து ட்ரை ஸ்கேல்ப்பை நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணும், இன்ஃப்ளமேஷனை ரெடியூஸ் பண்ணும், wound ஹீலிங்கை ப்ரொமோட் பண்ணும். அப்புறமா இதில் நிறைய ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல் அண்ட் ஆன்டி வைரல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு விட்டமின் இ ஆயில் சேர்த்துக்கோங்க. இது வந்து உங்களோட ஹேரை நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணும். இதில் wound ஹீலிங் ப்ராப்பர்ட்டிஸ் நல்லா இருக்குது. இது ஸ்கின் கேன்சர்லேருந்து உங்களை ப்ரிவென்ட் பண்ணும். அப்புறமா ஃபைன் லைன்ஸ் அண்ட் wrinkles-லேருந்து உங்களை ப்ரிவென்ட் பண்ணும். இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு விட்டமின் சி பவுடர் சேர்த்துக்கோங்க. இது உங்களோட ரிஸ்க் ஆஃப் க்ரோனிக் டிசீஸை ரெடியூஸ் பண்ணும், ஹை பிளட் ப்ரெஷரை மேனேஜ் பண்ணும், உங்களோட ரிஸ்க் ஆஃப் ஹார்ட் டிசீஸை லோவர் பண்ணும், அப்புறமா அயன் டெஃபிஷியன்சிலேருந்து ப்ரிவென்ட் பண்ணும். விட்டமின் சி உங்களோட இம்யூனிட்டி பவரை நல்லாவே பூஸ்ட் பண்ணும். இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நமக்கு எஃபெக்டிவான ஹோம்மேட் ஹேர் சீரம் அலோவேரா வச்சு சூப்பராக ரெடி ஆயாச்சு. இதை ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிவிட்டு ரெஃப்ரிஜரேட்டரில் வச்சு உங்களுக்கு 1 வீக் வரைக்கும் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதோட எப்போவுமே நீங்கள் ஃப்ரெஷ் ஹேர் சீரம் பண்ணி யூஸ் பண்ணால் உங்களுக்கு இன்னுமே பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ரொம்பவே யூஸ்ஃபுல் அண்ட் ஹெல்தியான ஒரு ஹேர் சீரம் ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த அலோவேரா ஹேர் சீரம் ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணுன்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.